இன்னைக்கு ஜகடா যেমন মেডিসিন একটা খাওয়া দিচ্ছি ক্লিনিক খাইছেন 190 লাখ দেখলো না Ada nih yang mau dia
அவன் அந்த வேலையே நம்மளுக்கு வேணாம் தி. அந்த வீட்டு காசு அந்த காசு எல்லாமே லவேஸ் படிக்கிறதுக்கு அவன் போட்டானா நான் எடுத்து கட்டுவேன் தி. போடலையா இதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண முடியாது தி. முடிஞ்சிச்சு, அவனே சொல்லிட்டான். நீ இதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அவன்கிட்ட இது பண்ணி என்னத்த நீ சாதிப்ப சொல்லி. நீ ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த போயிட்டு நானே போயிட்டு கிண்டி அவனை நானும் திருப்பி சண்டை போட்டு அவன் எப்படியாவது உருப்பிடுவான் பார்த்தா அவன் உருப்பிட மாட்டான். அவன் அதுலதான் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டான். நம்ம என்ன செய்யுது? ஒன்றும் செய்ய முடியாது. அவன் வேலையை அவன் பார்க்கட்டும், நம்ம பாட்டுக்கிட்டே எனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கேன் தான். இதுக்கப்புறம் இவங்கிட்ட பேசுறேன் அவங்கிட்ட பேசுறேன் பத்தியா நான் போயிட்டானே இந்த மாதிரி செஞ்சிச்சு அந்த கதை எந்த கதையும் என் காதல எட்டக்கூடாது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், எனக்குன்னு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும், எனக்குன்னு ஒரு இது வேணும். உனக்கு எப்படி இப்போ ஒரு ஆள் இருக்காங்க சொல்லி நீ போனியோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் வேணும். எனக்கு நான் பேசுறதுக்கு நான் ஒரு தெளிவா இருக்கணும். நான் நீ பைத்திய கட்சி ஆக்குறேன். நான் உன்னை வந்து பாசம் இருக்கும்னு ஒரு பக்கெட் இருக்கிறது. பையன் ஸ்கூலுக்கு போய் 1 வருஷம் ஆச்சு டி. டஸ்டர் பண்றப்ப நானே சண்டை போட்டு நான் கூட்டிட்டு போனேன். அப்ப வந்தான். அதோட அவன் பிள்ளை இந்த ஸ்கூல்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, இவ்வளவு இது வச்சு அன்னைக்கு ஸ்கூல்ல ஜாமாதான் கொடுக்க சொன்னேன். என்ன கிளாஸ்ன்னு தெரியல, என்ன இதுன்னு தெரியல, ஒன்னும் தெரியல. எடுத்து போயிட்டு எங்கேயோ ஒரு புங்காவாசத்தை தலைவி சொல்றான். நான் எங்க படிக்கிறதுன்னு கூட தெரியல. என்ன கிளாஸ் டீச்சர் கூப்பிட்டு மைக்கில் கூப்பிட்டு சொன்னாங்க. நான் பயந்துட்டேன், என்னத்துக்கு என்ன கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா இது கொடுக்கறதுக்கு அப்படின்னு. நீ பாரு படிக்கிற என்ன பண்ற ஏது பண்ற எதுவுமே உனக்கு வேணவா? நீதான் ஒரு ஆம்பளை, நீதான் போய் எல்லாத்தையும் பாக்கணும், எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் இல்லை அப்படின்னு உட்காந்துட்டேன். அப்படியே பேசாம இருக்கு. நம்ம பேச பேச இன்னும் கொஞ்ச நாள் போனா நானே சூறா கொடுத்து நீ உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு நீ போல. அதுதான் நடக்க போகுது. இதுக்கு முன்ன அவன் அப்படிதான் இருந்தான். என்ன ஒண்ணு சம்பாரிச்சு கொடுத்துட்டு என் கையில இருந்துச்சு அவன் பேங்க் கட்டி நான் அதை ரோலிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் வந்து அவங்ககிட்ட போய் சண்டையை போட்டுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு மாதிரி இருக்கு. புரியுதாட்டி? இப்ப இருக்கிறதும் ஒண்ணு இல்லாம இருக்கிறதும் ஒண்ணு அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இருக்கு. இனி ஆகி பண்ணி என்ன செய்ய போற? ஒண்ணுமே இல்ல தி, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகிமெண்ட் பண்ணி 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 இந்த பிறகு இருக்க சொட்டையாவது முடிய ஒண்ணுமே இல்ல, இருக்க சீக்கு தான் வருது தவிர ஒண்ணுமே சாதிக்க முடியல. என்ன செய்ய போறேன்? ஒன்னும் செய்ய முடியாது. நீ இவ்வளவு பேசுன அவன் பத்தியா, அவன் எப்படி பேசுறான் பத்தியா? நீ என்ன புடி கொடுத்து பேசுறானா பத்தியா? என்ன நான் திரும்ப திரும்ப அதை சொல்றேன், என்னை பத்தி யோசிக்க வேணாம் தீ. நான் 4 நாள் படுத்துக்கிட்டாத்தி எங்கேயா போயிட்டு இருந்துட்டு நான் இது பண்ணிக்கோ. உன் பிள்ளை உன்னை பாக்கணும். அவனுக்கு அந்த மரம் மண்டிக்கு புரிய போயிடுது. இந்த மூட்டி விட்டவன் அன்னைக்கு எங்க போயிட்டான்? நம்ம 5 வெள்ளி காசு கூட இல்லாம பிச்சை எடுத்துக்கிறது இந்த ரோடா. அன்னைக்கு எங்க போயிட்டான்னு அவனுக்கு புரிய மாட்டேது பேரு. புரிய மாட்டேங்குது, பேச முடியாது. நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி போதும் ஒண்ணும் இல்ல. இவன் வேலை வெட்டி போகணும், போய் கெஞ்சிட்டு முடியாது. ஊறி போச்சு ரத்தம் அப்படியே நெலுவா இருந்து முடியாது. இதுக்கப்புறம் நீ வேலை வெட்டி போக சொன்னா கூட அவன் போக மாட்டான். அவன் எப்படியே நெலுகன்ட்டான். எனக்கு பிடிச்ச வேலைதான் செய்ய முடியும் அப்படின்ற காடியே ஓட்ட காடி கசை கட்டல நீ. இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் காடி எடுத்து போயிருவான் பாரு. அப்ப அவனுக்கு நடு தெருவுல திருப்பி நிப்பான் பாரு. அன்னைக்கு தெரியும் அவனுக்கு. எப்படி போட்டு இப்ப கட்டிக்கிட்டு இப்ப காசு வாங்கி கொடுத்துடும். அதான் சொன்னேன். இப்ப ஒரு 5000 வெளியே வாங்கினது, சுந்தரவானுகிட்ட காசு வாங்கினது, இந்த காசெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். இப்ப இது என்ன செய்யும்? கடைக்காரங்க கிட்ட எல்லாத்தையும் பதில் சொல்லக்குள்ள கேட்கக்குள்ள அதுக்கு மாத்திரம் தான் ஒரு சண்டை தான் போடுவோம் அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப அதே தான் பேசுறான். தி நானா உருவாக்குனேன், நீ தானே அதுவும் சொல்றான். வச்சிருந்தேன் அப்ப நான் வச்சுக்கிறேன். நான் இப்ப ஒருத்தன் வச்சுக்கிறேன். நீ வாயா சுருக்கிட்டே இருக்கல, அப்ப நான் வச்சுக்கிறேன். அதான் சொன்னேன், எனக்கு ஒரு பணக்காரனை பார்த்து என் லைஃப் செட்டில் ஆகுறதுக்கு அவன் என்னை வந்து பாக்குறானோ இல்லையா, எனக்கு வேண்டிய பணம் தானே. நான் ஒருத்தனை வச்சுக்கிறேன், பணம் கொடுத்தா போதும்ல எனக்கு. பரவாயில்ல, முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பேசுவேன் நீ அவன்கிட்ட? இந்த கடுப்பு வந்து கடுப்பூண்டி இருக்க கூடாது, வைராக்கியம் இருக்கணும், வாழ்ந்து காட்டணும். நீ எல்லாத்தையும்
அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா தான் இருக்கான். அவன் வைராக்கியமா வாழ்ந்துட்டு அவங்க சம்பாதிச்சு போய்கிட்டு இருக்காங்க. நீ என்னத்த சேர்த்து வச்ச? நீ என்னத்த சாதிச்சுட்ட? இருக்கிறது எல்லாம் பிச்சைக்கார வாழ்க்கை. என் பிள்ளைய அவனுக்கு சாய்க்கணும்னு நினைச்சானுங்க. வேலைக்கு போகுது அந்த பிள்ளை பையனை பார்க்க முடியல. நீ யோசனை பண்ணி பாரு, பிள்ளை லைஃப் பாரு. அது வேலைக்கு போயிட்டு படுப்புலாம் வீணாச்சு, படுப்பு மார்க்கெல்லாம் குறைஞ்சிருச்சு. நீ யோசனை பண்ணி பாரு. இப்ப அதை பார்க்குமா உன்னைய பார்க்குமா எதை பார்ப்போம்? எல்லாத்தையும் விட்டு நீ பாட்டுக்கு தனியா போய் உட்காந்துருக்கீங்க. கடத்தெல்லாம் போட்டுட்டு போய் வேற இடத்துல கொண்டு என்ன செய்ய முடியாது அப்படின்னு பிடிவாதமா இருக்கிற. அப்ப நீ உனக்கு எல்லாரும் முடிவு ஒரு முடி சொல்லிட்டு போயிரு. அப்ப என்ன முடி சொல்றது? அவன் நம்ம வயல்ல இருந்து வர வைக்கணும்னு பாக்குறான் தெரியல. இப்ப நீ பேசிட்டு இல்ல, இப்ப என்ன யோசிப்பான்? குடும்பமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லுவான் பாரு. நான் என்ன பேசுறேன்? நீ பணத்தை கொடுத்தா அந்த பிரச்சனை வராது. அதுக்கு ஒரு வழி சொல்லி கடத்த முடிக்கிச்சே. அவன் எப்படி தெரியுமா தீ எல்லாத்தையும் தொங்க வைக்கிறான் பாத்தியா? எல்லாத்தையும் போன் அடிக்க வைக்க பாக்குறான். அவன் கிட்ட கெஞ்சி வைக்க பாக்கான். நான் விட்டுட்டேன் தீ, முடிஞ்சிச்சு போ. லவேஷுக்குன்னு வாங்கினேன். அவன் சம்பாதிச்சுதான் அவன் சொந்த காலில் நிக்கணும்னு இருக்கு. அது யாரும் மாத்த முடியாது. இல்ல இன்னும் ஒரு 5 வருஷம் சென்று என்னால ஒரு வீடு அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. சூழ்நிலை வந்தாலும் வரலாம், எப்படி வேணா வாழ்க்கை மாறலாம். அது பாட்டுக்கு அது சுந்தரான பேர்லயும் நான் மாத்த முடியாது. நாலு பண்ணா அது பிரச்சனை தான் எனக்கு.